துலாபாரத்தில் வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, நம்ம ராகுவோட ஈடுக்கு வந்து பொருள் எவ்வளோ வச்சு பார்க்குறாங்க. ஆனால் எதுவுமே சரியாக வந்து நிற்க மாட்டேங்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாம் தவிச்சிட்டு இருக்கும்போது அபி வந்து அவங்களோட நகையெல்லாம் கழட்டி வைக்கிறாங்க. அப்பவும் ஈடாக மாட்டேங்குது. கடைசியில் அபி வந்து அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். அப்போ வந்து அங்கே ஒரு சாது ஒருத்தர் சொல்கிறாரு, இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்டு வந்து என்னால் தான் வந்து பிரச்சனைன்னு சொல்லிட்டு இவர் ராகவ் நினைப்பார். அதனால வந்து வேறு வழி இல்லை தாயே, என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு மஞ்சள் கயிறு கட்டிட்டு என்ன பண்ணுறாங்க, கழுத்தில் அந்த வந்து தாலியை வந்து கழட்டி வந்து வச்சிடுறாங்க. கரெக்டாக அந்த துலாபாரத்தில் கரெக்டான வந்து ஈடு வந்து ஏற்படுது. நம்ம ராகவ் வந்து கரெக்டாக வந்து கீழே இறங்குறாரு. அதை பார்த்துட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அபியை வந்து பாராட்டுறாங்க. அபிகிட்ட வந்து சக்தி இருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறாங்க. அபி வந்து தூய்மையானவன் சொல்லிட்டு எல்லாருமே வந்து சொல்கிறாங்க. நான் பரிசுத்தமானவன், இப்போ அதை நம்புகிறீங்களா? நான் வந்து இப்போ நிரூபிச்சிருக்கேன். அந்த சாமியே வந்து நீங்கள் சந்தேகப்படுவீங்களா? என்ன தான் இவ்வளோ நாள் சந்தேகப்பட்டு என்னை கஷ்டப்படுத்தினீங்க, சொல்லுங்கள் ராகவ், இனிமேட்டு சாமியும் சந்தேகப்பட ஆரம்பிக்கிறீங்களா? அப்போ சாமி சொல்கிறத நீங்கள் நம்ப மாட்டீங்களா அப்படின்னோடனே, இங்கே பாரு அபி, இப்போவும் சரி எனக்கு இது மேலெலாம் அவ்வளோ நம்பிக்கை இல்லை. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், கண்டிப்பாக நீ வந்து உண்மையானவ தான், அது மட்டும் நான் நம்புகிறேன் அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஆனால் நீ வந்து அவனை விரும்பினது மட்டும் எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் என் அக்காவுக்கு நீ துரோகம் பண்ணன்றது மட்டும் நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு ஒன்றும் புரியாமல் அபி மனசு கஷ்டப்படுறாங்க. இங்கே பாரு அபி, நான் சொல்கிறது சொல்லிவிட்டு அப்புறம் இஷ்டம், இதுக்கப்புறம் உங்கள் கூட இருக்கிறதுக்கு எனக்கு மனசு இல்லைங்க, தயவு செய்து என்னை மன்னிச்சிடுங்க, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. நான் விட முடியாது, ஏன்னா என் அக்கா எனக்கு முக்கியம், ப்ளீஸ் அபி அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் உங்ககிட்ட காதல் கிடையாது அப்படின்றாங்க. யார்கிட்ட காதல் இல்லை, நானும் உன்னை லவ் பண்ண அபி அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை சொல்கிறாரு. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. அபி எல்லா விஷயத்தையும் கேட்டு ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க. சரி நம்ம ராகவ் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அடுத்து வந்து அபி என்ன பண்ணுறாங்க, ரொம்ப மனசு கஷ்டத்தோடவே இருக்காங்க. ராகவ் வந்து அவங்கள வந்து கூல் பண்ணுறதுக்காக நிறைய விஷயங்கள் அவங்களுக்காக பார்த்து பார்த்து செய்கிறாரு. அவங்களுக்கு சாப்பாடெலாம் ஊட்டி விடுறாரு, நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காரு. இந்த சூழ்நிலை இங்கே என்ன பண்ணுறாரு, செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு முரளி. சே, இவங்க 2 பேரும் மறுபடியும் என்ன இப்படி பண்ணுறாங்க, வேற ஒன்றும் பண்ணுறாங்களா, இல்லை என்ன எதுக்காக எல்லோரும் ஏமாற்ற பண்ணுறாங்களா அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. முரளியை பார்த்து செம்ம காண்டாவது நம்ம வந்து ராகவுக்கு. ராகவ் என்ன பண்ணுறாரு, முரளியை போய் பார்க்குறாரு. முரளி வந்து கை கழுவிட்டு இருக்காரு. பார்த்துட்டு செம்மையாக டென்ஷன் ஆகுறாரு. உடனே வந்து இவனால் தான் இவ்வளோ பிரச்சனை, இவன் வந்து ரொம்ப ஞாபகம் மருதி சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கான். ஆனால் இவன் வந்து எவ்வளோ கேடு கெட்டவன் நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். என் அக்காவை வேற ஒருத்தன் கூட சேர்ந்து, சீ நீ எல்லாம் ஒரு மனுஷனா, உன்னை சும்மாவே விடக்கூடாது, யாரை மன்னிச்சாலும் இந்த உலகத்தில் உன்னை மட்டும் மன்னிக்க மாட்டேன்டா. அபியும் ஏமாத்திருக்க, அதே டைமில் என் அக்காவையும் ஏமாத்திருக்க, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. உடனே வந்து அவர் என்ன இவன் இப்படி முறைக்கிறான் நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு போகிறாரு. உடனே வந்து அபிக்கிட்ட வந்து, இங்கே பாரு அபி, ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன், அந்த முரளி கேடு கெட்டவனே எனக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி என் அக்காவுக்கு வந்து நீ என்னை ஏமாத்தலை, அது மட்டும் எனக்கு தெரிஞ்சு போச்சு. என் அக்கா கூட வந்து முரளி தான் வந்து வேற ஒருத்தனை வச்சு ஃபோட்டோ எடுத்திருக்கான், அந்த விஷயத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்கிறாரு. அதிர்ச்சி அடைகிறாங்க. அபி, நிஜமாவா சொல்கிறீங்க? ஆமாம், இந்த விஷயத்தில் நீ போய் சொல்லலன்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அபி அப்படின்றாங்க. சரி, இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களே, எனக்கு இது போதுங்க, நான் ரொம்ப மனசு கஷ்டத்தோடு இருந்தேன், எதையும் நிரூபிக்க முடியலன்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயமாவது என்னை நம்புறீங்களே அப்படின்னோடனே, நான் நம்புகிறேன் அபி அப்படின்றாரு. சந்தோஷம் தாங்க முடியல அபிக்கு. இப்போ தான் நிம்மதி அடைகிறாங்க அபி. அடுத்து வந்து அங்கே இருக்கிறவங்ககிட்டலாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க அபி. அதே மாதிரி ராகவும் அபியும் வந்து அங்கே வந்து ரொம்ப நல்லா வந்து எல்லாருக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்குறது, அதே டைமில் எல்லாருக்கிட்டையும் பேசுறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து அபி வந்து கீழே வந்து விழ போகிறாங்க. ராகு வந்து தாங்கி பிடிக்கிறாரு. அடுத்து அம்மன் கிட்ட வந்து போயிட்டு எல்லாரும் வேண்டுதல் வைக்கிறாங்க. அப்போ அபி, ராகவ், அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வேண்டுதல் வைக்கிறாங்க. அப்போ வந்து பாட்டி சொல்கிறாங்க, ராகவும் அபியும் வந்து சந்தோஷமாக வந்து ரொம்ப நாள் வந்து குழந்தை குட்டிங்களோட வாழணும்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க அம்மன் சிலைக்கிட்ட வந்து கேட்குறாங்க. கண்டிப்பாக இவங்க 2 பேர் நல்லா வாழ்வாங்க, ஆனால் இவங்களுக்குள்ளே இருக்க மனக்கசப்பு தான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதை கேட்டு ராகவும் அபியும் யோசிக்கிறாங்க, நம்ம விஷயங்களை எப்படி இவங்க கரெக்டாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து இங்கே முரளி வந்து செம காண்டாக இருக்காரு. இந்த இதில் எப்படியாவது அபியும் ராகவும் ஒன்றா இருக்கவே கூடாது, இவங்க 2 பேரும் ஒன்றா உட்காந்து குறுக்கிட்டுட்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாரு. வந்து அணுக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியும் வந்து ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க. அதை கேட்டு அணு மனசு கஷ்டப்படுறாங்க. ஆறுதல் சொல்கிறாங்க, அபி